இந்த லாப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அது கூட நம்ம இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலி வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணால் இந்த ப்ரொலாப்ஸ் கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஏன்னா வெஜினாங்கிறது நம்ம இந்த வெஜினல் கேனல் இல்லைங்களா, அந்த பர்த் ஆகிற கேனல். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வெஜினல் டைட்டனிங் சர்ஜரிக்காக வருவாங்க. ஸோ இப்போ வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி கூட சேர்ந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரோலாப்ஸ், அதாவது கர்ப்பப்பை இறக்கும், அதுவும் ஒரு 2nd டிகிரி 3rd டிகிரிக்கு மேலே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலி வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணால் இந்த ப்ரொலாப்ஸ் கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஏன்னா வெஜினாங்கிறது நம்ம இந்த வெஜினல் கேனல் இல்லைங்களா, அந்த பர்த் ஆகிற கேனல். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் லேசர் பண்ணுறீங்க, மைல்டாக ஒரு 1st டிகிரி மாதிரி ஒரு கர்ப்பப்பை இறக்கம் இருக்குது, சிறுநீர் பை இறக்கம் இருக்குன்னா நம்ம லேசரில் கரெக்ட் பண்ணலாம். பட் ஒரு வேளை நம்மளுக்கு வந்து சிஸ்டோசீலும் ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி கர்ப்பப்பை இறக்கமும் வந்து நம்மளுக்கு 2nd டிகிரி 3rd டிகிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயம் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி மட்டும் பண்ணால் பத்தாதுங்க. ஏன்னா ப்ரொலாப்ஸ்க்குன்னு சொல்லி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரொலாப்ஸுக்கு நம்மளுக்கு பெர்மனண்ட்டான க்யூர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது தான். பட் ஆனால் நம்மளுக்கு வெரி யங் ஏஜில் இருக்காங்க, ஒரு 40 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்காங்கன்னா நம்ம கர்ப்பப்பை எடுக்க முடியாது. ஸோ எய்தர் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொலாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான சர்ஜரியை வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி கூட நம்ம கம்பைன் பண்ணி பண்ணுவோம். ப்ரொலாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற சர்ஜரிஸ் வந்து நம்ம லாப்ரோஸ்கோப்பியாக பண்ணுவோம். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் வெரி ஏர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம லேசரில் பண்ணலாம். அதனால தான் நம்ம வந்து பெண்கள் எல்லாமே ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குதுன்னா நம்ம இதை வந்து ஏர்லியராக வரும்போது லேசர் டெக்னிக்ஸ் நம்மளுக்கு பெயின் இல்லாமல் ரொம்ப சேஃபாக நம்ம பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து சிஸ்டோசில், ரெக்டோசில்லாம் நிறைய பேர்த்துக்கு வருவாங்க, அதாவது கர்ப்பப்பை இறக்கமே ஒரு 3rd டிகிரி ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொலாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான லாப்ரோஸ்கோபி சர்ஜரி கூட நம்ம வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியை நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பாடி பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அப்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப லேசர் அந்த மாதிரி சர்ஜரி இல்லாமல் முடியும். பட் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் நம்ம வந்து ஒரு சர்ஜரி பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அச்சோ நம்மளுக்கு கர்ப்பப்பை இறக்கம் வந்துருச்சு, நம்மளுக்கு கர்ப்பப்பை எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. கர்ப்பப்பையை சேவ் பண்ணி நம்ம வந்து இந்த லாப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அது கூட நம்ம இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ப்ரொலாப்ஸ் சர்ஜரி நம்ம பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக வெயிட் தூக்காமல் இருக்குது, உங்களோட பாடி வெயிட் வந்து ரொம்ப கரெக்டான வெயிட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ரொம்ப ஜாஸ்தியாக இரும்பல் இல்லாமல், அது மாதிரி இல்லாமல் ரொம்ப மோஷன் முக்கி போகிறது, கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.